ஹாய் காய்ஸ், இந்த செக்ஷனில் நம்ம ஃபிக்மாவை பற்றி டீப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஃபிக்மாவோட ஃபிக்ஜாம்னு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஃபிக்மாக்கும் ஃபிக்ஜாமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பற்றியும் அந்த ரெண்டு டூலோட பர்பஸ் பற்றியும் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், ஃபிக்மான்றது ஒரு டிசைன் டூல். மெயினாக டிசைன் பண்ணுறதுக்கு, ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறதுக்கு, டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுவே ஃபிக்ஜாம்ன்றது ஒரு ஒயிட் போர்ட் டூல் ஃபார் பெயின் ஸ்டோமிங், பிளானிங் அண்ட் மீட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, லெட்ஸ் டேக் அ லுக். நம்ம டேஷ்போர்டில் போய் பார்ப்போம். நம்ம ஃபிக்மா லாகின் பண்ணேன் அப்படின்னா மேலே எனக்கு நியூ டிசைன் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே எனக்கு நியூ ஃபிக்ஜாம் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் ஆப்ஷனாக எனக்கு இம்போர்ட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போதைக்கு அது தேவையில்லை. இந்த ரெண்டு ஆப்ஷனை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நான் இப்போது நியூ டிசைன் ஃபைலை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபிக்மா ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதுவே நான் நியூ ஃபிக்ஜாம் ஃபைல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபிக்ஜாம் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் டிசைன் ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். மேலே எல்லா டூல் பார்ஸும் இருக்கும். லைக் எல்லா ஃபிக்மாவோட டூல்ஸ் ஆப்ஷனும் இருக்கும். இந்த ஃபிக்மா டூல்ஸ் வேறு, ஃபிக்ஜாம் டூல்ஸ் வேறு. ஸோ இந்த டூலை வச்சு தான் நீங்கள் அப்ளிகேஷன் இல்லைனா வெப்சைட்ஸ் வந்து டிசைன் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிக்ஜாம் ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் நியூ ஃபிக்ஜாம் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லைக் எல்லா டூல்ஸோட ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருக்கும். லைக் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ கீழே நிறையா டூல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் மார்க்கர், எலிப்ஸ் அண்ட் அதர் டூல்ஸோட ஆப்ஷன்ஸும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து மெயினாக மீட்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸ்டிக்கர் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஃபிக்ஜாம்ன்றது நார்மலாக டிசைன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. அது வந்து ஒரு பிளானிங் பர்பஸ் அண்ட் கொலாபரேட் பண்ணுறதுக்கும் ஒரு மீட்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் ஆகுது. லைக் ஒரு ரோட் மேப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த செக்ஷனில் நம்ம ஃபிக்மாவுக்கும் ஃபிக்ஜாமுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம ஃபிக்மாவோட டெஸ்க்டாப் ஆப் பற்றியும் மொபைல் ஆப் பற்றியும் ப்ரீஃபாக பார்ப்போம். See you guys on the next section.